வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில மார்ச் 19 என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ராஜராஜாவ காமிக்கிறாங்க. ராஜராஜா வந்துட்டு எங்க பார்த்தாலும் சாமுண்டீஸ்வரிய தேடி நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய கார்ல அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது கார்த்தி ராஜராஜாவை பார்க்கறது, என்னது மாமா கல்யாணத்துல இல்லாம இங்க எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு நம்ம கார்த்தி பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம என்னன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி காரை நிப்பாட்டிட்டு நேரா ராஜராஜாட்ட போயிட்டு, மாமா கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, கார்த்தி மாப்பிள்ள அத்தைய காணுப்பா, எங்க போனான்னே தெரியல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவளை யாரும் கடத்திட்டாங்களோ அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வண்டியில ஏறுங்க மாமா அப்படின்னு சொன்னதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள சீக்கிரம் சாமுண்டீஸ்வரிய கண்டுபிடிக்கணும், வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அத்தை இப்ப கார்ல தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ராஜராஜா கேட்குறாரு, எப்படி மாப்பிள்ள உனக்கு சாமுண்டீஸ்வரி இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு? கார்த்தி சொல்கிறாரு, நான் எதேச்சியாக வண்டியில் வரும் பொழுது ஒரு வண்டிக்காரன் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணிட்டான். அப்போ தான் காருக்குள்ளே இருந்த அத்தையை பார்த்தேன். உடனேயே அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு எப்படியோ அத்தையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, கண்டிப்பாக இதுக்கு காரணம் அந்த மாயாவாக தான் இருக்கணும். கார்த்தி கேட்குறாரு, எதுக்காக அத்தையை வந்து கடத்தணும்? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, ஒருவேளை அந்த சிவனாண்டியா கூட இருக்கலாம். சாமுண்டீஸ்வரியை கடத்திட்டா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு அந்த சிவனாண்டி நினச்சிருக்கான். கார்த்தி சொல்கிறாரு, சரி வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. ராஜேஸ்வரி வந்துட்டு ரேவதி கிட்ட சொல்லி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பெத்த தாய் இல்லாமல் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு மாயாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. மாயா நேராக சந்திராட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி இருக்கிறது, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அந்த டிரைவர் பையன் ராஜா வந்துட்டா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவானே. சந்திரா சொல்கிறாங்க, அவன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் வராமல் இருக்கிறதுக்கு என் புருஷன் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டாரு. இது கேட்டதோட சந்திராவும் மாயாவும் சரி அப்படின்னு சொல்ல, அதே நேரத்தில் கார்த்தி காரை கொண்டுக்கிட்டு மண்டபத்துக்குள்ளே வர பார்க்குறாரு. அப்போ டக்குன்னு 2-3 ரவுடிங்க காருக்கு எதுக்க வந்துட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்ததோட ராஜராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள இவனுங்க யாருங்க? கார்த்தி சொல்கிறாரு, மண்டபத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கார்த்தி காரை விட்டு இறங்கி, யாரா நீங்கள், எதுக்குடா இப்படி வந்து நிற்கிறீங்க? அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, மண்டபத்துக்குள்ளே போகாமல் மரியாதையாக போயிரு. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாமல் போக போகிறீங்களா இல்லையா? அப்போ ராஜராஜா காரை விட்டு இறங்கி, இங்கே பாருங்கள், என் பொண்ணோட கல்யாணம் தான் இங்கே நடக்குது, நான் போகணும் விடுங்க. ரவுடிங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் உள்ளார யாரும் போகக்கூடாது. இதை கேட்டதும் நம்ம ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள இவனுங்க வாலண்டியராக வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறானுங்க, இவனுங்களை இந்த இடத்த விட்டு அடித்து துரத்தணும். கார்த்தி சொல்கிறாரு, மாமா சொல்லிட்டீங்கல்ல அப்படின்ட்டு அந்த ரவுடிகளை அடித்து துரத்த. அப்போ மயில் வாகனம் இங்கேருந்து ஓடி வராரு. ஓடி வந்து கார்த்தியையும் ராஜராஜாவையும் பார்த்து, 2 பேரும் அப்படி எங்கே தான் போயிருந்தீங்க? இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா அந்த மகேஷ் ரேவதி கழுத்தில் தாலி கட்டியிருப்பான், எப்படியோ அத்தை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், அந்த சிவனாண்டி தான் அத்தையை கடத்திருப்பானோன்னு தோணுது. ரொம்ப நேரமாக அத்தையை காணோம். இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த கேடுகட்ட பைய சாமுண்டீஸ்வரி அத்தையை கடத்திட்டு கெத்தா வந்து உட்காந்துருக்கான், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு. ஆனால் அவனுக்கு தெரியல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தான் நம்ம இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அத்தையை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். இன்னொரு பக்கம் நர்ஸ் நேராக கார்த்திக்கிட்ட, சார் இவங்க மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்டாங்க. அப்போ மயில் வாகனம் பார்த்துட்டு, இது யாரு மாப்பிள்ள அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, இவங்க தான் அந்த மாயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த நர்ஸ். மயில் வாகனம் சொல்கிறாரு, சரியான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை தான் கூட்டிகிட்டு வந்திருக்க கார்த்தி, வா போகலாம் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி கண்மொழிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்ததோட டிரைவர் ராஜா, என்னாச்சு? ராஜா சொல்கிறாரு, மேடம் உங்களை ரவுடி கும்பல் கடத்திட்டு போயிட்டு காப்பாற்றிட்டு கொண்டு வந்தாச்சு.
நர்ஸ் சொல்றாங்க, ஆமா மேடம், உங்களை காப்பாத்துறதுக்கு அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாங்க, சரி வாங்க சீக்கிரம் போகலாம். அந்த மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டாம பாத்துக்கணும். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிரைவர் ராஜா, சீக்கிரம் போய் தடுக்கணும். மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை, நாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஏன் அத்தை, உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எதுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மயில் வாகனத்தை பார்த்து, ஏமாப்ல, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப மயில் வாகனத்துக்கு ஷாக்கு. ராஜராஜா கேக்குறாரு, அம்மாடி சாமுண்டீஸ்வரி, அப்ப அவங்க 2 பேரை பத்தி உனக்கு தெரியுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, எனக்கு அவங்க 2 பேரை பத்தி ஏற்கனவே தெரியும். ராஜராஜா கேக்குறாரு, அப்புறம் ஏமா இத்தனை நாளும் அமைதியா இருந்த? அந்த மகேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்னங்க, அவன் எப்படிப்பட்ட கேடி அப்படின்னு தெரிஞ்சும் நம்ம பொண்ணை அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுவேன்? நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அப்ப ராஜராஜா கேக்குறாரு, அப்புறம் ஏமா இந்த கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண? இப்படி மேடையில வந்துதான் நம்ம பொண்ணோட கல்யாணம் நிக்கணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இப்ப நான் மட்டும் அந்த மகேஷ் கெட்டவன்னு சொல்லியிருந்தா உங்க அம்மா பரமேஸ்வரி என்ன பண்ணுவாங்க? அவங்களோட பேர் என்ன? எப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். அவளுக்கு நான் கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தனை தான் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நீங்க பார்க்க போறீங்க. அப்ப ராஜராஜா கேக்குறாரு, என்னம்மா சொல்ற? உனக்கு பிடிச்ச ஒருத்தனா? யாரம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போற? அப்படி யாருன்னு சொல்லுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க சொல்ல மாட்டேன், அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வராங்க. மகேஷ் ரேவதியோட கழுத்துல கட்டாயப்படுத்தி தாலி கட்ட போறாரு. ஆனா ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மகேஷ், கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுங்க, அம்மா வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி கேட்காமலேயும் அந்த மகேஷ் தாலி கட்ட போறாரு. அப்ப மாயா ரேவதியை பார்த்து, ரேவதி அமைதியா இரு ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டக்குன்னு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வந்துட்டு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சாமுண்டீஸ்வரியை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்ததும் எதுக்காக இவங்க நிறுத்துன்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரே குழப்பப்படுறாங்க. மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, ஐயோ என்ன இவ வந்துட்டா? சந்திரா நேரா சிவனாண்டியை பார்க்க சிவனாண்டி குழப்பத்துல எந்திரிக்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா சிவனாண்டியை பார்த்து, என்ன சிவனாண்டி, என்னை வந்துட்டு எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு பாக்குறியா? நான் உன்கிட்ட அப்பவே சொன்னேன்ன, உனக்கு ஒரு சரியான ஷாக்கு கொடுக்க போறேன்னு சொன்னேன்ன. அப்ப மகேஷ் வந்துட்டு நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன மேடம், என்னாச்சு, எதுக்காக என்ன தாலி கட்ட வேணான்னு சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, ஏண்டா கேடு கட்டவனே, உனக்கு ஏன் பொண்ணு வேணுமா? என் பொண்ணு எவ்வளவு நல்லவ. அவ யாருக்கும் இது வரைக்கும் துரோகம் நினைக்காதவ. அவளை போய் ஏமாத்தலான்னு நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து என்னெல்லாம் நாடகம் போட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் நான் இப்ப எச்சரிக்கிறேன். என் பொண்ணோட கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்த போறேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா? அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, ஏய் சாமுண்டீஸ்வரி, என்ன பண்ற? பொண்ணோட வாழ்க்கையை நீயே அழிக்க போறியா? இப்படி உன் பொண்ணோட கல்யாணம் பாதிலேயே நின்னா அது யாருக்கு அவமானம்? உனக்கு தானே. என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? சாமுண்டீஸ்வரி சிவனாண்டியை பார்த்து, இங்க பாரு, உன் நல்ல எண்ணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாய மகேஷ் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இந்த கல்யாணம் எந்த தங்கு தடை இல்லாம நடக்கணும் அப்படின்னு இப்படி உட்கார்ந்துருக்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி, நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு புரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் சொல்றது புரியலையா? இங்க பாரு, அந்த மாயா மகேஷ் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணும் அப்படின்னு வந்து உட்கார்ந்துருக்க. அப்பதான் கடைசி நேரத்துல அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகளை சொல்லி இந்த கல்யாணத்தை பாதிலேயே நிப்பாட்டி என் பொண்ண மேடையில அவமானப்படுத்துறது தானே உன் திட்டம். அப்ப மாயா நேர ரேவதியை பார்த்து, ரேவதி அம்மா, நான் அப்பவே சொன்னல இந்த கல்யாணம் நடக்காது, எங்களை பத்தி தவறா சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னல, கொஞ்சமாவது கேட்டீங்களா? அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா நடக்குது இங்க, ஏமா இப்படி பண்றீங்க? அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, உன்னோட லைஃப்காக தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எனக்கு தெரியும். நீ தேவையில்லாம கண்டவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நம்பாத. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, நீங்க இந்த டிரைவர் ராஜா சொன்னதுனால தானம்மா நம்பிக்கிட்டு இப்படி பண்றீங்க. இவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தானம்மா உங்களுக்கு ஆசை. இங்க பாருங்க, இதை பத்தி நீங்க என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா எனக்கு இதுல துளி அளவு கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு.
ஏன் முடிவை கேட்காம நீங்களா எப்படிம்மா முடிவு பண்ணலாம்? இதெல்லாம் சரியே இல்லை. நான் மகேஷை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னோட முடிவுல எந்தவித மாற்றமும் இல்லை. தயவு செஞ்சு இனிமே என்னை கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க சாமுண்டீஸ்வரி. ராஜராஜா நம்ம ரேவதியை பார்த்து, ரேவதி, யாரை எதிர்த்து பேசுறேன்னு தெரியுதா? உன் அம்மாவை எதிர்த்து பேசுற. உங்க அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு யார் உனக்கு தைரியம் கொடுத்தது? ரேவதி சொல்றாங்க, அப்பா, அம்மாவோட கருத்துல ஒரு நியாயம் இருந்துச்சுன்னா சரி, நான் ஒத்துக்கிறேன். ஆனா யாரு எவருன்னு தெரியாத இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. மகேஷ் கெட்டவருன்னு சொல்றாங்க. மகேஷ் கெட்டவருன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப அந்த இடத்துக்கு அந்த நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்துட்டு, மேடம் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட மாயா அந்த நர்ஸை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, நீங்க யாரு? நர்ஸ் சொல்றாங்க, மேடம், இந்த கேடு கெட்ட மாயா இருக்காங்கல்ல, இவங்க அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்ததே எனக்கு தெரியும். இவங்களோட ரிப்போர்ட்ஸ் கூட என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு ரேவதி கிட்ட அந்த ரிப்போர்ட்ஸை காமிச்சதோட மாயா நேரா மகேஷை பார்த்து, மகேஷ், இது இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது, வா தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போக பாக்குறாங்க. அப்ப மயில்வாகனம் டக்குன்னு அவங்கள நிப்பாட்டுறாரு. எங்க போக பாக்குறீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க இந்த இடத்துல இருந்து போறோம், எங்களை விடுங்க. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க பண்ணது தப்பு தான், நாங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போறோம். மயில்வாகனம் சொல்றாரு, உங்க ரெண்டு பேரையும் இப்படி தப்பிக்க வைக்கிறதுக்காகத்தான் நாங்க இவ்வளோ பாடுபட்டோமா? ரெண்டு பேரும் எவ்வளவு தைரியம் இருந்தா இது வரைக்கும் வந்து ஏமாத்திட்டு ஏதோ தெரியாம பண்ணது மாதிரி எங்களை ஏமாத்துறீங்க. உங்களை விட மாட்டோம், மரியாதையா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போனீங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு வச்சிருக்காரு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா, திடீர்னு இப்படி இவங்க கெட்டவங்கன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச டிரைவரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிம்மா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அப்ப ராஜராஜா நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி இங்க வாமா அப்படின்னு சொல்லி ரேவதியை ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதோட ரேவதி கேக்குறாங்க, அப்பா, ஏன்பா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னப்பா சொல்ல போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க போறது கிடையாது. அப்ப நம்ம ராஜராஜா ரேவதியோட கையை பிடிச்சி, இங்க பாருமா, இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றது உன் கையில தான் இருக்கு. ரேவதி கேக்குறாங்க, என்னப்பா சொல்றீங்க? ராஜராஜா சொல்றாரு, இங்க பாரு, இத்தனை நாளும் டிரைவர் ராஜாவை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது வேற யாரும் இல்லம்மா, அது உன்னோட மாமன் தான். இது கேட்டதோட ரேவதிக்கு ஷாக்கு. அப்பா, மகேஷை கல்யாணம் பண்ணக்கூடாது, டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ண சொல்றாங்க. டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்றதுல என்னப்பா அர்த்தம் இருக்கு? அதுக்கு நான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரனையே கல்யாணம் பண்ணிக்கலாமே, அப்ப நம்ம குடும்பம் ஒன்று சேரும்ல. ராஜராஜா கேட்குறாரு, அதுக்கான வாய்ப்பு தாமா உன் கையில வந்திருக்கு. நீ மட்டும் சரின்னு சொன்னீன்னா இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துரும். நீ நினைக்கிற மாதிரி அந்த டிரைவர் ராஜா வேற யாரும் கிடையாது. அபிராமியோட பையன், ஏன் தங்கச்சியோட பையன் கார்த்தி. அவன் ரொம்ப நல்லவம்மா, உன்னை நல்லபடியா பார்த்துப்பான். நீ ஒத்துக்கம்மா கல்யாணத்துக்கு. அப்ப ரேவதி கேட்குறாங்க, அப்பா, இந்த விஷயத்த பத்தி அம்மாவுக்கு தெரியுமா? பரமேஸ்வரி பாட்டியோட பேரன்தான் இந்த டிரைவர் ராஜான்னு தெரியுமா? அப்ப ராஜராஜா சொல்றாரு, இம்மாடி தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவன் இந்த வீட்டுல இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு முடியவே முடியாது. சாமுண்டீஸ்வரி இத்தனை நாளும் டிரைவர் ராஜாவை சாதாரண டிரைவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் தான் கார்த்தி. நீ மட்டும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா இப்ப கார்த்தி உன் கழுத்துல தாலி கட்டிடுவான். அதுக்கப்புறம் இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துரும். அப்புறம் நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். சாமுண்டீஸ்வரியும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்களை மறந்து ஏத்துப்பா. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா, நீங்க எப்ப இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னீங்களோ அப்பவே நான் இனிமே இந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் எடுத்த முடிவு தான் சரியில்லை, அதனால நீங்க எடுத்த முடிவுக்கு நான் சரின்னு சொல்றேன். நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இதை கேட்டதோட ராஜராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில வராரு. ரேவதி நேரா அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி, அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் டிரைவர் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் மயில் வாகனம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரமேஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம், ஆனா வெளியில காட்டிக்கல. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் ராஜாவை பார்த்து, டிரைவர் ராஜா, இனிமே உன்னோட விருப்பம்தான், ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுப்பா. அப்ப ராஜா ரொம்ப அதிர்ச்சியாகி, மேடம், என்ன மேடம்? அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, நீங்க தான் மாப்பிள்ள. சாமுண்டீஸ்வரி ஒரு முடிவு பண்ணிட்டா, இதுல எந்தவித மாற்றமும் இல்லை. இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம கார்த்தி. இந்த மாதிரி முடிவை அவங்க எடுப்பாங்க அப்படின்னு நம்ம கார்த்தி யோசிச்சு கூட பார்க்கல. பரமேஸ்வரி அப்பதான் முருகனை கும்பிடுறாங்க. அப்பா முருகா, நீ சொன்ன மாதிரியே சாமுண்டீஸ்வரி தாலி எடுத்து கொடுக்க கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான். தாலி கட்டி முடிஞ்ச பிறகு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணும்ப்பா அப்படின்ட்டு பரமேஸ்வரி வேண்டுறாங்க.
சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா, போயிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு வா. மயில் வாகனம், மாப்பிள்ளைக்கு பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் கண்டிப்பா அத்தை அப்படின்ட்டு கார்த்தியை கூட்டிட்டு போயிட்டு பட்டு வெட்டி பட்டு சட்டை கொடுக்க, அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, பாத்தியா கார்த்தி, கடைசியில அத்தையே முன்ன ரேவதிக்கு தாலி கட்ட சொல்லிட்டாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, எனக்கு அதை விட இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தைக்கு உண்மையை தெரிய போகுது. அப்ப அத்தை கண்டிப்பா வந்துட்டு என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. நான் இந்த வீட்டுக்கு ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்தேன்னு அவங்க நினைச்சுப்பாங்க. அவங்கள எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். கண்டிப்பா வந்துட்டு உனக்கு ஆதரவு கொடுப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்ன நடந்தாலும் இனிமே எங்களை மீறி தான் நடக்கும். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் சொல்றீங்க, ஆனா நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். அத்தையோட நம்பிக்கையில நான் விளையாடி இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதை கேட்டதும் நம்ம மயில் வாகனம் சொல்றாரு, மாப்பிள்ள, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இப்போதைக்கு நீ ரேவதியோட கழுத்துல தாலி கட்டணும். மணமேடையில ரேவதி உட்கார்ந்துருக்கா. நீ மட்டும் தாலி கட்ட முடியாதுன்னு சொன்னா மணமேடை வரைக்கும் வந்து ரேவதியோட கல்யாணம் நின்னதுனால இன்னுமே ரேவதிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோ. இதை கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்திய பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டு கூட்டிட்டு வராரு மயில் வாகனம். அதுக்கப்புறம் பரமேஸ்வரியரை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முருகா, நீ சொன்ன மாதிரியே நடக்குது. கார்த்தி நேரா மேடையில போய் உட்கார, அப்ப ரேவதி நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டு, எவ்வளவு பெரிய பணக்காரர் நீங்க, ஆனா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக இப்படி ஏக மாதிரி வேஷம் போட்டு எங்க அம்மாவுக்கு அடிமை மாதிரி இத்தனை நாள் வேலை பார்த்தீங்க. ஒரு வேலைக்கார மாதிரி என்ன வேணும் சொன்னாலும் செஞ்சீங்க. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக தான் நீங்க இந்த வீட்டுல வந்துட்டு வேலைக்காரனா இருந்திருக்கீங்க. இனிமேலும் கண்டிப்பா வந்துட்டு இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு நானும் காரணமா இருக்க போறேன். அதனால உங்களை நான் கணவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரேவதி மனசுல யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்தியோட கையில தாலி எடுத்து கொடுக்க, கார்த்தி ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரெண்டு ஜீவன்கள் ரொம்ப கோவத்துல உட்காந்துருக்கு. சிவனாண்டி இதை பார்த்துட்டு, ச்சே, எவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அவன் இந்த வீட்டுக்கு மருமகனா வந்துட்டானே அப்படின்ட்டு நம்ம சிவனாண்டி செம்ம கோவத்துல இருக்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே, இனிமே அக்காக்காரிய பழி வாங்குறது ரொம்ப கஷ்டமாச்சு. இவன் எவனோ ஒருத்தனா இருந்த போதே அக்காக்காரிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணான். இப்ப இவன் இந்த வீட்டோட மாப்பிள்ளை ஆகிட்டானே, இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு சந்திரா ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, இதே மாதிரி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.